ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் ஆஃப் தௌசண்ட் இயர்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த ட்ராமாவை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த வந்த புதுசில் அப்படி இருந்தாங்கன்னா இப்போ கூட உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லாருக்கும் போகும். பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் லைக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கும். சரி, எடுத்தவுடனே அந்த விளக்கை தான் காட்டுறாங்க. அதில் ஒரு மூத்த லார்ட் என்ன பண்ணுறாருன்னா அவரோட சக்திங்களை குன்ஃபு கலையை அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு இந்த லைட்டுக்கு முன்னாடி. அப்போ ஹீரோ வெளியே நிற்கிறான். ஜூ, நீ வெளியே ஒன்று நிற்க வேணாம், உள்ளே வா, இனிமேல் நான் அப்டேட் பண்ணல, நீ வந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் டிராகன் ராஜா வராப்பில் வெள்ள நதியிலேருந்து, அதுக்காக நம்ம ஊர் ரொம்ப தயார் நிலையில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறப்போ திடுதிப்புன்னு எதுக்கு டிராகன் ராஜா இங்கே வராரு, இங்கே தான் வளமும் செழிப்பும் அதிகமாக இருக்குது, அதனால தான் நம்ம நாட்டை பார்க்க வராரு போல இருக்குது அப்படின்னு சொல்லல. சரி, உன்னோட முத்திரையை நீ பதிச்சுக்கிற டைம் வந்துருச்சு, இல்லைனா உன்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறாரு. அது ஹீரோ எதுவுமே கண்டுக்கல. அசால்ட்டாக இருக்கையில் என் முத்திரையை நீங்களே பதிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சக்தியை வச்சு ஹீரோவுக்கு முத்திரை பதிக்கிறாரு. காதுக்கு பின்னாடி ஏதோ லைட் மாதிரி எரியுது. 2 முத்திரை கம்மியாக இருக்கான் ஹீரோ கிட்ட, அதனால அவன் உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி சொல்லிட்டு அவரே ஹெல்ப் பண்ணுறாரு. இருந்தாலும் இந்த முத்திரையை இயற்கையாக நீ உனக்கே படிச்சுக்கிறணும், அப்போ தான் நீ ரொம்ப நாள் உயிர் வாழ முடியும், அது எதுக்குன்றது உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த மூத்த அமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மூத்த லார்ட் சரின்னு சொல்லிட்டு அந்த விளக்கை காட்டுறாங்க. இந்த விளக்கு எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஹீரோயின் வந்திருக்காங்க இந்த இடத்துக்கு. ஹீரோயினும் ஒரு இடத்துக்கு வாரா. அது எங்கன்னா அந்த லைட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு தான் வாரா. ரூமில் உட்காந்து நினச்சிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அந்த இடத்த வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினச்சிட்டு இருக்கா. ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அவள் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்க்குறா, எப்படி இந்த இடத்துக்கு வந்தான்றது. அவங்களோட மாஸ்டர் இருப்பார் இல்லையா, ஏற்கனவே அவர் தானே இவனுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாரு மாஸ்டர். அவர்கிட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டது இதெல்லாம் ஞாபகம் வரப்போ அவர் கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு, உனக்கு இப்போ ஜடை பின்னுற வயசு வந்துடுச்சு, அது ஒரு ஏஜில் தான் அவங்க ஜடை பின்னுவாங்க போல இருக்குது, அந்த ஏஜ் வந்துடுச்சு, பெரியவங்க இருந்தால் உனக்கு பின்னிட்டுப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப்பை கொடுக்குறாரு. இந்த மேப்பு தான் உனக்கு அந்த விளக்கை எப்படி அடையிறது, அங்கே உள்ள இலக்கை அடையிறதுக்கு இதான் உனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்றத அவர் சொல்லி அந்த மேப்பை கொடுக்குறாரு. இப்போ கரண்ட்டில் ஹீரோயின் அந்த மேப்பை வச்சு தான் பார்த்துட்ருக்காங்க. அந்த மேப்பை பார்த்து தான் அந்த குகைக்கும் வந்திருப்பாங்க. அப்படியே மெதுவாக அந்த குகையை நெக்கி போகிறாங்க. அங்கே ஒரு இமோட்டல்ஸ்னால் செய்யப்பட்ட ஒரு திரை இருக்குது. அதனால நம்ம ஹீரோயினால் உள்ளவே போக முடியல. சரின்னு சொல்லிட்டு பேக்கெட்லேருந்து ஒரு மந்திர சிட்டையை எடுத்து அதை கீழே தூக்கி எறிகிறாங்க. அது அந்த மந்திர ஒரு குட்டி புலி மாதிரி உருமாறுது. அது இருந்துட்டு உனக்கு என்ன நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கல, எனக்கு அந்த திரையை நீ உடைச்சி கொடுக்கணும், அதுதான் உனக்கான வேலை, போய் செய் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லல. அந்த மந்திர புலி உள்ள போக பார்க்குது, ஆனால் முட்டிட்டு வெளியே வந்துடுது. அதால் போக முடியல. ஹீரோயின் திட்டுறா, இதா கூட உன்னால் செய்ய முடியல, நீ என்ன மந்திர புலி அப்படின்னு சொல்லி திட்டையில அது ஒரு ஆசான வாய்வு மாறி விடுது. என்ன ஒரு நாத்தம், என்ன பண்ணி வச்சிருக்க, கருமம் பிடிச்சதே, நான் என்ன சொன்னேன், நீ என்ன வேலை பார்த்துருக்க அப்படின்னு சொன்னே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திரை விலகுது. ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நீ முட்டாள் கிடையாது, நீ புத்திசாலி தான் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இங்கே ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காரு. இந்த விளக்குக்கும் உனக்கும் மிகப்பெரிய ஒரு சம்மந்தம் இருக்கு, அதனால உன் உடம்ப நல்லா பார்த்துக்கோ, நீ தான் அதுக்கான பாதுகாவலன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஹீரோயின் உள்ள வர்றது அங்கே ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. நான் போய் பார்த்துட்டு வரேன் யாருன்னு அப்படின்னு சொல்லல. ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இதை மாதிரி வாத்தியார் சொல்லியிருப்பாரு, வா உனக்கு நான் ஜடை பண்ணி விடுறேன், உங்கள் அப்பா அம்மா இருந்தால் அது பெரிய ஃபங்க்ஷனாகவே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஹீரோயின் சரி நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கையில் கரண்ட்டில் ஹீரோயின் அந்த இடத்தெல்லாம் பார்த்து வியந்து போகிறாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வாத்தியார் உட்கார வச்சு ஹீரோயினுக்கு ஜடை பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜடை பின்றப்போ பல பேரோட ஆசீர்வாதம் முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும், உன் வாழ்க்கையே மாறிடும், நீ ஒரு புது உருவத்துக்கு வந்துடுவ, அது போக உன் வாழ்க்கையில் நீ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிப்ப அப்படின்னு சொல்லி ஒரு மந்திர பேப்பரை பார்த்தோன்னே அவளோட மூஞ்சி மே மாறி இருக்கும். வேலைக்கார பொண்ணு மாதிரி டோட்டலாக மாறி இருந்திருப்பா. இதுதான் அவளோட சேஞ்சபிள். இதுக்கப்புறம் ஹீரோயின் உள்ளே வந்துட்டே இருக்கேன், ஸ்லிப்பாகி விழுக போகிறா. அப்போ ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடுறான். கத்தாத தயவு செய்து அப்படின்ற மாதிரி வாயை மூடிக்கிறான். இங்கே ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. இவன் எதுக்கு நம்மளை கத்தக்கூடாதுன்னு சொல்கிறான், சொல்லப்போனால் இவன் நம்மளை அடிச்சு தானே துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கல. இங்கே ஹீரோ என்ன பண்ணுறான்னா கண்ட இடத்துல கை வச்சு தடவிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இந்த பயப்புள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே விட்டால் சரியாகாது. ஏன்னா ஹீரோயினை பொறுத்தளவுக்கு நம்ம ஹீரோ பொம்பளை பொறுக்கின்றதான் நினச்சிட்டு இருக்கா, அவன் பிஹேவியர் அப்படி இருக்கனால. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மந்திர ஊசி மாதிரி இருக்குது, ஆல்ரெடி அவள் எடுத்துகிட்டு வந்திருக்கா, அதில் மயக்க மருந்து
தடவி அதை வந்து தடவிட்டே இருக்கா. இங்கே ஹீரோ வந்து நீ எதுக்காக வந்த, காரணத்தை சொல்லு, இங்கே உனக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொமான்டிக்காக அவள்கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல. இந்த படுபாவி பையன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பார் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஊசி எடுத்து கழுத்திலே இறக்கிட்டா. அவ்வளோதான், ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துட்டான். ஹீரோயின் வந்து குத்துனதும் குத்தி போட்டுட்டு தலை தெறிக்க அங்கே ஓடிட்டு இருக்கான். மாட்டினா செத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த இடத்துக்கு வந்தது வேற ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனாலே கொஞ்சம் பயத்திலே வந்து போறா. இங்கே ஹீரோ வந்து மயக்கத்தில் அப்படியே படுத்துட்டு இருக்கையில் இங்கே காலையில் வந்து பணிப்பெண்கள் எல்லாருமே துணி துவைச்சிட்டு இருக்காங்க அவங்க இடத்துல. ஹீரோ வேணுன்ட்டே இங்கே உட்காந்துட்டு இருக்கான். ஜூ லார்ட் வந்து வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நினைக்கிறா, இவன் எதுக்கு இங்கே காலையிலே வந்து உசுரை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லல ஹீரோயினையே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஹீரோயின் வந்து தப்பிச்சா போதும், இவன் நைட்டு பண்ணதெல்லாம் நினச்சிட்டு தான் அப்படி பண்ணுறான் போல இருக்குன்னு ஓடுறான். அவள் எங்கெங்கே போகிறாளோ எல்லா இடத்துலையும் ஹீரோ தான் தெம்பட்டுட்டே இருக்கான். இதை நோட்டீஸ் பண்ணுற ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒரு வேளை பழிவாங்க தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பாத்ரூம் போகிறதுக்காக வரா. அங்கேயும் ஹீரோ நின்றுட்டு இந்த மதுபானம் குடிக்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அட படுபாவி பயலை, இங்கே வந்து என் உசுரை வாங்கிட்டு இருக்கான், எனக்கு வயிற்று கலக்குதுன்னு பாத்ரூம்க்கு வந்தேன்டா அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிட்டு நிம்மதியாக கூட என்னை பாத்ரூம் போட மாட்டான் போல இருக்கவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிட்டு இருக்கா. ஹீரோன்னு நினைக்கிறான், எங்கெங்கே ஓடணுமோ ஓடு, உன்னை எங்கே வந்து எப்படி பிடிக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இருக்கிற விடுதிக்கே வந்துடுறான். ஹீரோவை பார்த்தோன்னே எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. ஹீரோயினுக்கு காண்டா இருக்குது. பக்கத்தில் இருக்க சுவாய் மட்டும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே நிற்கல, நீ தானா, நான் உன்னை பார்க்கணும்னு நினச்சேன், அன்னைக்கே நான் உன்னை முத்தம் கொடுக்கணும்னு நினச்சேன், நான் இன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணிக்கிடுவான்னு ஹீரோ டேரெக்டாக கேட்டுடுறான். அவளுக்கு ஒரே வெக்கமாக தான் இருக்குது. ஆனால் ஹீரோயினுக்கு இங்கே செம்ம காண்டா இருக்குது. ஆனால் ஹீரோயின் காண்டானுன்றதுக்காக தான் ஹீரோ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான். என்னது முத்தம் கொடுக்கணுமா, வேணா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லல, உன் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறா. அப்படின்னா உனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லல, எனக்கு என்னவா பிரச்சனை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கான். அவள் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான், நீங்கள் கிஸ் பண்ணுற மாதிரி பக்கத்தில் ஹீரோ போகையில் அதுக்கப்புறம் வாசனை ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். ஏன்னா இமோட்டல்ஸ்க்குலாம் ஸ்மெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. ஹீரோயின் அவ்வளோதான் வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டா. அந்த ஊசியில் இருக்க மயக்க மருந்தை எடுத்து டக்குன்னு குத்தி விட்டுறா. இதெல்லாம் ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. மயக்கம் மட்டும் விழுந்தோடனே எல்லாரும் தூக்கிட்டு போகிறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து நீ வாசனை வச்சு தான்டா பக்கத்தில் வர, இருக்கிற கன்றாவி என்ன நாத்தம் பிடிச்ச எண்ணெயெல்லாம் மண்டையில் போட்டுக்கிறேன், நீ எப்படி என் பக்கத்தில் வரேன்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேட் ஸ்மெல் வர எண்ணெயெல்லாம் வந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எல்லாம் அவன் மண்டையில் வச்சு தடவிட்டு இருக்கா. பயங்கரமான ஒர்க்லாம் போயிட்டு இருக்கு. ஹீரோ பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை பார்த்து அவள் ஃப்ரெண்டு வந்தோடனே, என்ன கன்றாவி நாத்தமடி, இது நாரி தொலையுது, அடியே என்ன வெள்ளடி பார்த்து வச்சிருக்க, பக்கத்தில் கூட வர முடியல, டே இமோட்டல்ஸ்க்குலாம் அந்த ஸ்மெல்லாம் பிடிக்காதடி, உன்னை அடிச்சு இந்த இடத்த விட்டே துரத்த போகிறாங்க அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு என்ன பைத்தியம் ஈட்டியும் பிடிச்சிக்கிச்சா அப்படின்ற மாதிரி சுய நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து நல்ல டிப் டாப்பாக கெட்ட நாத்தம் அடிக்கிற எண்ணெயெல்லாம் போட்டுட்டு ஹீரோவுக்கு முன்னாடி போய் வணக்கத்தை போட்டுட்டு இருக்கிறா. வணக்கம் ஜூலாட் அப்படின்ற மாதிரி. இவளை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு நம்மக்கிட்ட வம்பு பண்ணுறதுக்குன்னே இந்த மாதிரி நாத்தம் முடிச்ச எண்ணெயை தேய்ச்சிட்டு வந்திருக்கா அப்படின்றது. பக்கத்தில் போய் சும்மா இல்லாமல் அவன் மூஞ்சி ஆண்ட போய் அந்த தலையை வச்சுட்டே இருக்கா. அதில் வேற கப்பு வேற ஹீரோவுக்கு தாங்க முடியல. அதுவும் ரொம்ப நேரம் குனிஞ்சிட்டு எந்திரிக்கவும் மாட்டுக்கிறா. இவ எதுக்கு இப்படிலாம் பழி வாங்கிட்டு இருக்கான்னு ஹீரோ காண்டாயிட்ட. இந்த மாதிரி அங்கே இருக்க பூவை வேணா பிச்சு உன் தலையில் வைக்கவா, எதுக்காக நீ இப்படி குனிஞ்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பூவை பிக்கிறான். பிச்சு ஹீரோயின் தலையில் வச்சிட்டு இருக்கான். இப்போ தான் நீ அழகாக இருக்க, இதுக்கு தானே தலையை குனிஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒன்றுமே பேச முடியல. இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கையில், ஒன்றும் இல்லை, என்ன இந்த எண்ணெயை பற்றி எதுவுமே சொல்லவே இல்லை அவன் அப்படின்னு யோசிக்கிறப்போ, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை விரட்டவும் மாட்டேன், உன்னை திட்டவும் மாட்டேன்னு ஹீரோ நினச்சிட்டே இருக்கேன். ஹீரோ கேட்குறான், எந்த காரணத்துக்காக நீ இமோட்டல் வேர்ல்டுக்குள்ளே வந்த அப்படின்னு கேட்கல. இவ சொல்கிறா, தோதோ மாமான்னு சொல்லிட்டு எங்கள் மாமா ஒருத்தர் இங்கே வந்தார் இமோட்டல் ஆகிறதுக்கு, அவர் இங்கே இருக்காரு, அவர் என் கனவு கண்ணன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோ உருட்டு நீ எவ்வளோ வேணா உருட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்ன நீ தோதோ மாமான்னு சொல்கிற, என் பேர் பிங்கு, நான் தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ முன்னாடியே. இங்கே இவளுக்கு என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியல. அப்படிலாம் பேசாத, நீ என் ஃபியான்சி தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஷூ இப்படியா பேசுறது இமோட்டல் முன்னாடி, ஜூக்கு வந்து வணக்கம் சொல்லு அப்படின்னு சொல்லல. ஜூ நீங்கள் பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க, இவங்க என்னோட மனைவி, நம்ம 2 பேருக்கும் ஒரே விடுதி தராங்களா, நம்ம 2 பேரும் ஒன்றா தங்கிக்கலாமான்னு கேட்கல. நம்மளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, நீ தயவு செய்து போய் இப்போ இதை பற்றி பேச வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் பற்றி விட்டுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த மேப்பை வச்சுட்டு ஹீரோயின் இன்னொரு இடத்துக்கு வந்து போயிட்டு இருக்கா. ஏதோ ஒரு காட்டு பகுதியில் போயிட்டு இருக்கையில் நிறையா பேர் அந்த பக்கம் நடந்து போகிறாங்க இமோட்டல்ஸ். அவங்கள பார்த்துட்டு ஹீரோயின் வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறா, யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படியே பைய வந்து காட்டுக்குள்ளே, ரொம்ப அடர்ந்த காட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு மாய கண்ணாடி இருக்குது. இந்த கண்ணாடி தான் தேடி வந்தாலும் என்னன்னு தெரியல. இந்த கண்ணாடியை அப்படியே வியப்பாக பார்த்துட்டே இருக்கா. அது என்னது வித்தியாசமாக இருக்குன்றையில் அங்கே ஒரு பொண்ணு வருது. இந்த மாதிரி காட்டு பகுதியில் நான் தொலைஞ்சு போயிட்டேன், எனக்கு வழி தெரியல, நான் இங்கே ஸ்டக் ஆகிக்கிட்டேன்
அப்படின்னு சொல்லல ஹீரோயினும் சொல்றா, "ஆமா நானும் இங்க வந்தேன், தொலைஞ்சு போயிட்டேன். இந்த மாய கண்ணாடிய நானும் இப்பதான் வியப்பா பார்க்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டே இருக்கையில கொஞ்சம் வித்தியாசமா அதிர்ச்சியாயி பார்க்குறாங்க. என்னன்னு பார்த்தா, அங்கருந்து அந்த மாய கண்ணாடியில வந்து அவங்களோட உண்மையான உருவங்கள் தெரியுது. ஹீரோயின் பழைய பிரின்சஸாகவும், அந்த பொம்பள வந்து ஒரு நீர் குதிரையாகவும் தெரியுது. இத பார்த்த 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு. அதுக்கப்புறம் அங்க உள்ள மந்திர வேர்கள் வந்து இவங்கள வந்து பிடிக்குது. 2 பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினால தாக்கே பிடிக்க முடியல. அப்ப ஹீரோயின் சொல்றா, "அந்த கண்ணாடிய நம்ம 2 பேரும் சேர்ந்து உடைச்சா மட்டும் தான் நம்ம இங்கேருந்து தப்பிச்சு முடியும். அதுக்காக வந்து 2 பேரும் உடைப்போம்ன்னு" சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கல்ல தூக்கி எறியறாங்க அந்த கண்ணாடி மேல. அந்த கண்ணாடியிலயும் கிராக் விழுந்துருது. அதுக்கப்புறம் மந்திர வேர்களும் வந்து இவங்கள தாக்குறத விட்டுட்டு போகுது. ஹீரோயின் வந்து அந்த பொம்பளைய அடிச்சே கொண்டுடுறா அந்த நீர் குதிரைய. தான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக கூச்சல் போட்டு, "இங்க வாங்க நீர் குதிரை இங்க இருக்கு." அப்படின்ற மாரி கூச்சல் போட்டோனே அங்க நெறையா பேர் வந்துடுறாங்க. இங்க ஒரு நீர் குதிரை பெண் வடிவத்துல வந்துச்சு. "இதான் அந்த நீர் குதிரை" அப்படின்ற மாரி சொல்றா. அந்த நீர் குதிரைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு தாக்க வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கையில ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கையில இவங்க சொல்றாங்க, "ஒரு வேளை வந்து டிராகன் ராஜா தான் வேவு பார்க்க ஆள் அனுப்பியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். நம்ம கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்." அப்படின்ற மாரி இந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருக்கு. இது டிராகன் ராஜாவோட வேலையா தான் இருக்கும்னு சொல்லிட்டு, "சரி ஹீரோ எல்லாரும் போங்க நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டு கேட்குறான், "நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த கண்ணாடி வந்து கிட்டத்தட்ட 2 பேர் உடைச்சா தான் உடையும். ஒரு ஆள் உடைச்சா உடையாது." அப்படின்னு சொல்லயில, "எனக்கு ஒண்ணும் தெரியாது. இதெல்லாம் பண்றது டிராகன் ராஜா தான். எனக்கு எதுவுமே தெரியாது. என்ன விட்டுருங்க." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லயில, ஹீரோயின் பக்கத்துல ரொம்ப க்ளோஸா போயிட்டு, "நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ பொய் சொல்ற மாரி இருக்கு." அப்படின்ற மாரி சொல்றான். அப்ப ஹீரோயின் பாக்கெட்ல ஏதோ கைய விட்டு எடுக்குறான். எடுத்ததுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட கேட்குறா, "இது என்ன மந்திர காகிதம்? இந்த காகிதம் எப்படி வந்துச்சு? நீ தான் இந்த மந்திர காகிதத்த இங்க யூஸ் பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லயில, "இந்த வேர்ல கூட உன் தலையில அடிக்கிற அந்த நாத்தம் தான் அடிக்குது. உன் மண்டையில இந்த வேர் பட்டிருக்கு. 2 பேர் சேர்ந்து அந்த கண்ணாடியும் உடைச்சிருக்கீங்க. நீர் குதிரைய நீ தான் கொன்றுக்க." அப்படின்னு ஹீரோ கரெக்ட்டா சொல்லயில, "அதெல்லாம் எனக்கு தெரியாது. இங்க ஆல்ரெடி நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். இங்க வித்தியாசமா எல்லாமே இருக்கு. என்னை விட்டுருங்கன்னு சொல்றப்போ, நீ வந்து டிராகன் ராஜா அனுப்பி வச்ச ஆளா இருப்பியான்னு சந்தேகமா இருக்கு." அப்படின்னு சொல்லயில, ஹீரோயின் எல்லாத்தையும் கழட்டி போடுறா. "என்கிட்ட எந்த மந்திர காகிதமும் இல்ல பாருங்க." அப்படின்னு சொல்லயில, அந்த சின்ன சின்ன அந்த அனிமல்ஸ் எல்லாம் அந்த பேப்பர் அனிமல்ஸ் எல்லாம் விழுகுது. "இதெல்லாம் எங்க அம்மா கொடுத்தது. அவங்க ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன்." அப்படின்னு சொல்லயில, "சரி, சரி நம்பிட்டேம்மா. நீ ரொம்ப நல்லவ தான்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ போ." அப்படின்ற மாரி ஹீரோ அனுப்பி வச்சுடுறான். இங்க ஒரு பார்டப் பக்கத்துல உட்காந்து சில உடைஞ்ச கண்ணாடி பாகங்கள கையில வச்சுட்டு, "உனக்கு ரொம்ப அடிபட்டுருச்சு. ஆல்ரெடி நீ ரொம்ப ஹர்ட் ஆயிட்ட. இனிமே நீ ஹர்ட் ஆக வேணாம். நீ தயவு செய்து இனிமே ரெஸ்ட் எடு." அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கான். யாருன்னு தான் தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு, "நீ இனிமே வந்து பத்திரமா இருக்கணும். நீ இனிமே எனக்காக வேலை செய்ய வேணாம். நீ ஜாக்கிரதையா இரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி உடைஞ்ச பாகத்தெல்லாம் அந்த பாத்டப்குள்ள ஒவ்வொன்னா வச்சுக்கிட்டு இருக்கான். வச்சுட்டு, "நீ ஓய்வெடு. நான் போயிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். அது அப்படியே ஆவியாகி கொஞ்ச நேரத்துல வந்து அங்க ஒரு ஆம்பள பையன் வரான் அந்த டப்குள்ளக்க. அந்த உடைஞ்சு போன ஹீரோயின் அடிச்சு உடைச்ச அந்த கண்ணாடி தான் இவன். இவன் பேரு வந்து பே. இவன் வந்து ஹீரோவுடைய தம்பி. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவன் தம்பிட்ட சொல்றான், "நீ பார்த்து இரு." அப்படின்னு சொல்லி போவையில, "நான் அந்த கண்ணாடியில மிக அழகான ஒரு பொண்ண பார்த்தேன். அந்த பொண்ண கண்டிப்பா நீயும் பார்க்கணும்." நம்ம யானா தான் சொல்றா ஹீரோயின் பிரின்சஸ. "இல்ல அதெல்லாம் வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். நீ உன் வேலைய மட்டும் பார்." அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் போறான். அப்பவும் இளவரசி குங்குயாங்கும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, "டிராகன் ராஜா வேவு பார்க்க ஆள் அனுப்பிவிடுவாரு. எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்கன்னு" சொல்லையில, "சரி நாங்க பார்த்து இருந்துக்கிறோம். நிறைய தீய சக்திகளும் இங்க இருக்கு." அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாரி ஹீரோயின் வந்து தண்ணி ரொப்பிட்டு இருக்கா அந்த ஜாடியில. அப்ப வந்து ஹீரோவும் குங்குயாங் இளவரசியும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு ஹீரோயின் ஒரு வணக்கத்த போடுறா. அதுக்கப்புறம், "உன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை நீ டிராகன் ராஜா அனுப்பின வேவு பார்க்குற ஆளா இருப்பியோ?" அப்படின்னு சொல்றா. "என்னடா இது இவங்க ஒவ்வொன்னா நம்ம மேலயே பழி போட்டுட்டு திரிறாங்களே." அப்படின்னு ஹீரோயின் முழிக்கையில, ஹீரோ சொல்றான், "இல்ல நான் நேத்தே இவள வந்து ரொம்ப தரோவா செக் பண்ணிட்டேன். இவ டிராகன் ராஜா அனுப்பின பொண்ணு கிடையாது." அப்படின்னு சொன்னோனே, இங்க கூகுயாங் வந்து கிளம்பிடுறாங்க. சரி நான் போறேன்ட்டு. இங்க ஹீரோயின் வந்து மரத்துல உள்ள பழுத்த இலைகள் எல்லாம் பிச்சு பழுகு பார்த்துட்டு இருக்கா. அப்ப யாரோ பின்னாடி இருந்து பேசுறாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம ஹீரோ தான். "இந்த மனுஷங்களுக்கு பொய் சொல்றது அதிகமாச்சு. அதுவும் அந்த பொண்ணுக்கு பொய் ரொம்ப சொல்றா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில ஹீரோயின் மேலேருந்து கீழ தவறி விழுகிறா. ஹீரோ தான் புடிக்கிறான். "இப்ப என்னத்துக்காக என்ன புடிச்சிருக்கீங்க? கீழ விடுங்க." அப்படின்னு சொன்னோனே ஹீரோ கொஞ்சம் கூட யோசிக்கல. பொத்துன்னு கீழ விட்டுர்றான். அவ்வளோதான் ஹீரோயின் விழுந்துடுறா. அப்ப அவ கன்னத்துல லைட்டா கீறி அடிபட்டுருது. இது மாரி ஹீரோ காமிக்கிறான் ஒரு கண்ணாடிய. "இங்க பாரு உன் மூஞ்சில எப்படி அடிபட்டுருக்கு." அப்படின்னு சொன்னோனே ஹீரோ பார்த்துட்டு இருக்கையில, இத மாரி ஹீரோயினோட கண்ணாடிய, "அந்த கண்ணாடிய தயவு செய்து குடுங்க." அப்படின்னு சொல்லயில ஹீரோ சொல்றான், "இதுல இருக்க முத்திரை வந்து லியோ நாட்டு இளவரசி வீட்ல இருக்கிற முத்திரை. எப்படி அந்த முத்திரை உங்க அம்மா உனக்கு கொடுத்த கண்ணாடியில வந்து வந்துச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒருவேளை லியோ நாட்டு இளவரசியோட சொந்தக்காரங்களோ அப்படின்ற மாரி ஹீரோ வந்து எல்லா கதையும் தெரிஞ்சுட்டே போட்டு வாங்கிட்டு இருக்கான் உண்மைய. ஹீரோயின் சொல்றா, "நீங்க வாய மூடுங்க. அது போலியான முத்திரையா இருக்கும். எங்க அம்மா கொடுத்தது. அது எங்கள மாரி மேடுக்கு எப்படி கிடைக்கும்?" அப்படின்ற மாரி அந்த
அந்த கண்ணாடிய கேட்குறா. ஆனா ஹீரோ குடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்து அவ வந்து ஹீரோயினுக்கு அடிபட்டுருக்கனால, ஹீரோயின் கையில வந்து ஒரு ஒரு குடுவ மாரி ஒண்ண குடுத்துட்டு, அதுக்கப்புறம் அது கூட ஒரு நோட்டீஸையும் குடுத்துட்டு போறான். ஹீரோயின் அது என்னதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா, அது அவ காயத்துக்கான மருந்து. அத பார்த்துட்டு, இந்த படுபாவி பையன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு, எதுக்காக அக்கறையா நமக்கு மருந்தெல்லாம் குடுத்துட்டு போயிருக்கான், அப்படின்னு சொல்லையில பிங்கு பின்னாடி இருந்து அந்த நோட்டீஸ படிச்சு காமிக்கிறான். இது பொய் சொல்றவங்களுக்கு இந்த மருந்து வேலை செய்யாது. உண்ம சொல்றவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட தழும்பு மறைஞ்சிடும். பொய் சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்னா, அவங்களோட மூஞ்சியில இந்த டார்டாய்ஸோட சிம்பல் வந்துடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத பார்த்த ஹீரோயின் கசக்கி போட்டுட்டு, "இருடா இதுக்காகவே நான் இத போடுவேன். என் மூஞ்சில டார்டாய் சிம்பல் வருதா இல்லையான்னு பார்ப்போம்டா" அப்படின்ற மாரி சவால் விட்டுட்ருக்கா. அதுக்கப்புறம் அந்த மருந்த எடுத்துட்டும் போறா. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல என்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சீக்கிரமாவே இந்த ட்ராமாவ கம்ப்ளீட் பண்ணிறலாம். என் சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் ஒண்ணு போட்டு விட்டுருங்க.